நம்ம வீட்டில் காலைல டிஃபன் தோசைக்கு தொட்டுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட மொறுன்னு தோசை வச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அது கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டு, அந்த எண்ணெயிலே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா அதை வதக்கிட்டு, கொஞ்சமாக புளி எடுத்து போட்டுக்கணும். ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு கொட்டை புளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, கத்திரிக்காயும் அதில் போட்டு ஒரு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் போட்டு வதக்கினேன். அது வதக்கிட்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு, ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சது அதை பொடி பண்ணிவிட்டு, அதிலே இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு தாளித்து வச்சுங்க. சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் சட்னி. மதியத்துக்கு வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு, சாதம், தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சாப்பாடு டிஃபன் எல்லாம். தேங்க்யூ.